வணக்கம். உங்கள் பேர்? இங்கே பாருங்கள். இந்த ரைட்டு, அதே தான். என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிஸ்னஸ் எது? பெல்ட் வியாபாரம் பண்ணிட்டு. பெல்ட்டு எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 17 வருஷம். 17 வருஷமா? இங்கே தான், இங்கே காந்திபுரத்துலேயே தான். அதுக்கு முன்னாடி தான் வேறு வேலை பார்த்துருக்குறீங்களா? டெய்லர் இருந்தீங்க. என்ன டெய்லரா? ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் தைக்கிறேன். ஷர்ட்டு பேண்ட்லாம். ஏன் அந்த பிஸ்னஸ் விட்டு இதுக்கு வந்தீங்க? ரெடிமேட் எல்லாம் வியாபாரம் எல்லாம் வந்துருச்சுங்க. கடையாயிடுச்சு. பெரிய பெரிய கடைகள்லாம் ரெடிமேட் தயாரிச்சு வைக்கிறாங்க. தைக்கிற வேலை குறைஞ்சது. கூலி அவ்வளோ கொடுத்து தைக்க மாட்டேங்கிட்டாங்க. அதனால ரெடிமேட் வந்து ஒரு 100 ரூபாயில ஒரு ஷர்ட்டுங்கும் போது 2 சேர்ந்து 300 ரூபாயில எடுத்துடுறாங்க. 200 ரூபா கூலிக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதான் அப்படியே பேண்ட் ஷர்ட் ஒட்டுக்க தைச்சது உடனே வாங்கிக்கிறாங்க இல்லைங்க. அதனால அது வந்து ஈஸியாக ஒரு விழா வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. அதான் உடனே போய் தைக்கிறதுக்குன்னு ஒரு டெய்லருக்கு கொடுத்தோம்னா 10 நாள் 15 நாள் டைம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண உண்மையான ரீசன். இவன் போனான்னா ஒரு 10 நிமிஷம். அதுவும் பெரிய பெரிய கடைகள்லாம் நிறைய இருக்கு. பார்த்தோம்னா டக்குன்னு பிடிக்கிற மாதிரி அவங்க கலர் வச்சிருக்காங்க. அதனால தொழில் பாதிச்சது. எல்லாருமே டெய்லர் தொழிலே இருந்தது. இதனால நானும் கொஞ்ச நாள் இருந்தேங்க. சரிங்க. முடியல. சரிங்க. அப்படியே வேலைக்கு. உங்க பேரு? இப்போ பெல்ட் வியாபாரத்தில் 17 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்குதா? மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது என்னோட வீட்டு விஷயம் வேணா சொல்லலாம். சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்தவன். சரிங்க. ஜவுளி வியாபாரம் அப்பா. அதில் டெய்லராக நான் உட்காந்துட்டு இருந்தேன். சரிங்க. அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். சரிங்க. அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்தோடனே அந்த ஜவுளி நிர்வாகம் பார்க்கக்கூடிய பக்குவம் இல்லை, நிலைமை இல்லை. அந்த இல்லாதனால தொழில் பாதிச்சு. சரிங்க. அந்த தொழிலே என்னால் செய்ய முடியல மீண்டும். சரிங்க. அது என்ன பாதிச்சது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்கு கூலி வேலை செஞ்சு இங்கே போடும்போது சரிங்க பக்கத்து வீட்டில் உப்பு கேட்டு உப்பு தர மாட்டேன்ட்டாங்க. அந்த கஞ்சிக்கு உப்பு இல்லாமல் காரமான மிளகாய் நாக்கில் வச்சு தொடவி குழந்தைங்களை பிடிக்க வச்சது. இது ரெண்டும் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாது. அன்னிலிருந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பயப்பட்டது உண்டா? அதாவது இன்னைக்கு வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் வாழ்க்கைக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. அவனுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்கொலைங்கிறது கோலத்தனமானது. ஜெயிக்கணும். பிறந்து ஒரு தடவை பிறந்துக்கணும், வாழணும். எதிர்நீச்சல் போட்டது தான் வாழ முடியும். கூலி வேலையினாலும் செஞ்சு பிழைக்க முடியும் அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும். 4 பேர் நம்மளை நல்லா உதாசீனப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவாங்க. அந்த கேவலத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. நாமளும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு உழைக்கணும். அந்த தன்னம்பிக்கையை அவனை கண்டிப்பாக காப்பாற்றும். அதே மாதிரி தொழிலில் ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மை அவனை காப்பாற்றும். வர்ற கஸ்டமரை கோபப்படாமல் இன்முகத்தோட சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு அவங்க கிட்ட அந்த தொழில் பண்ணால் எதுலையே இருந்தாலும் வின் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 4 பேருங்க. அண்ணன் தம்பி. சரிங்க. என்னோட பையங்க, எனக்கு 2 பையன். சரிங்க. பையங்க எங்கே படிக்கிறாங்க? பையன் வந்துங்க 2 பேர்த்துமே கான்வென்ட்லேயே படிக்க வச்சுருங்க. சரி. அந்த கான்வென்ட்டில் இருக்கும்போது அது ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, சரிங்க, அந்த கான்வென்ட் நடத்தினவர் சரிங்க என் குழந்தைகளை கொண்டு போய் 7வது பையங்களா 7, 8வது பையங்களா கொண்டு போய் சேர்த்துறேன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்காக வந்துட்டேன். வந்ததுனால 3000 ரூபா பணம் இருக்கு, இந்த பையங்களை படிக்க வைங்க. நான் கஷ்டப்பட்டு கூலி வேலையாக செஞ்சு இந்த பையங்களை படிக்க வைக்கணும். அதுதான் என்னோட லட்சியமாக வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் நம்ம செல்வூரத்தில் இருக்கிறாரு. சரிங்க. பொண்ணு சமின்னு பேருங்க அவர். சரி. அந்த அவர் எனக்கு கொடுத்த ஊக்கம், பையங்களை 2 பேர்த்தையும் நான் பார்த்துக்கிறேன், நல்லா படிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி எங்கள் பையனை 2 பேர்த்தையும் படிக்க வச்சது அவரு. அப்போ இவ்வளோ மோசமான உலகத்துலேயும் நல்ல ஆட்கள் வந்து இருக்குதான் செய்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க. தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக இருக்குதான் செய்கிறாங்க. நம்ம வந்துங்க சரிங்க, எப்போ போய் கேட்குறோமோ அப்போவே நம்ம தோற்றோம். ஹெல்ப்புங்கிறது யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. நீயே போராடு. வெற்றிங்கிறது உனக்கு கிடைக்க அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. எளிதல்ல. நான் பட்ட வேலையில் கஷ்டங்கிறது, அதாவது எவ்வளவு தூரம் உனக்கு வந்து கஷ்டம் வருதோ அவ்வளோ தூரம் இறைவன் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான், சந்திச்சு உன் பக்கத்தில் நெருங்கிட்டான்னு இருக்கும். அப்போ உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால கடவுள் இருக்கிறார், கண்டிப்பாக எல்லாத்தையும் காப்பாற்றுவார்.
அதனால உழைப்பு 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 உழைப்புக்கு மீறினது எதுவுமே இல்லை. காலையில் நேரத்தில் எந்திரி 6 மணிங்கும் போது கண்டிப்பாக எந்திரிக்கிறவங்க ஒரு மனிதன். 6 மணிக்கு மேலே வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. முன்னாடி எந்திரிக்கிறது பாரு, 5 மணிக்கு எந்திரி, கண்டிப்பாக ஜெயிப்பேன். அதாவதுங்க, தொழில் ஆரம்பிச்சதுக்கு இருந்து இப்போ வரைக்கும் உங்கள் மனநிறைவு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது? மனநிறைவுங்கிறது தொழிலில் கேட்குறீங்களா? தொழிலில் கேட்குறேன். மனநிறைவு எப்படி அடைவீங்க? அதாவது உங்களுக்கு வந்து அதாவது ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து அங்கலாப்பட்டது உண்டா? இவன் இப்படி வாழ்றானே அப்படின்னு அங்கலாப்பட்டது உண்டா? இல்லை வந்து இல்லை நம்ம சம்பாரிச்ச வரைக்கும் போதும், நம்ம வந்து நம்ம யாருக்கும் போய் கை கட்டாம நம்ம வந்து ஒரு வாழ்க்கை நடத்துறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டது உண்டா? எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் செருப்பு தைக்கிறவனும் வாழ்கிறான், பெரிய கோடீஸ்வரனும் வாழ்கிறான். காரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனை நினைக்காது, காலில் செருப்பு இல்லாமல் போகிறானே அவனை கண்டிப்பாக முன்னுக்கு வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். மனநிறைவுங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. 100 ரூபா சம்பளம் எல்லாமே வந்து நம்ம மனசு பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப நன்றி.